ஹாய் விவர்ஸ், பார்த்தீங்கன்னா இது ராகி கூழ். ஆடி மாதத்தில் வந்து தமிழ்நாட்டிலலாம் அம்மன் சாமிக்கு ஊற்றுவாங்க கோயிலில். அந்த கூழ் தான். அதாவது வெயில் நேரத்தில் வந்து இது காய்ச்சி குடித்தோன்னா நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குளுமை சூடு இருக்காது உடம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்கூர்லாம் ஒன்றுமே உழாது. இந்த பொடி ராகி கெவுரு கம்பு பொடி வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் கலக்கி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாவை ஊற்றி நல்லா கைவிடாமல் அடி பிடிக்காமல், ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும், நம்மளுக்கு குடிக்க பிடிக்காது. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொய் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை வேறு ஒரு குக்கரில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை இது கூட ஊற்றிட்டு எல்லாமே ஒன்றா அப்படி கைவிடாமல் இலக்கி ரெண்டுமே நல்லா சேர்ந்து கொதித்து வரணும் விவர்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இது சூடாகினா தான் நமக்கு டேஸ்ட்டியே. நாளைக்கு காலையில் தான் நமக்கு இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன உள்ளி அரிஞ்சு போட்டு தயிர் ஊற்றி உப்பு லைட்டாக போட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு லைட்டாக போட்டிருக்கோம், வேணுன்னா கொஞ்சம் உப்பு நமக்கு டேஸ்ட்டு கேட்ப நாளைக்கு கலக்கிறப்ப, அதாவது ஃபுல்லுலேயும் தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டுறாதீங்க. நமக்கு எந்த அளவு குடிப்போமோ அந்த அளவு கோரிட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. மேக்ஸிமம் 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் இருக்காது நம்மளுக்கு. வெளியே வச்சு குடித்த அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது.